பேசினா இருக்கேன். குலி பேசி பார்த்தோன்னே பயந்துன்னு போட்டானுங்க வானான்ட்டு. ஒரு பர்சன்னா என்ன தெரியுமா, ஒரு 10,000 ரூபாய், ஒரு 20,000 ரூபாய், இல்லைன்னா ஒரு 10, அட்லீஸ்ட் ஒரு 510 ரூபாவோட. அவ்வளோ சூடெல்லாம் இல்லடா. ஒரு பொண்ணு கிட்ட பேசுறேன், அது உங்க ஆளுங்க. சரி அது ஓகே. இன்னொருத்தி கிட்ட பேசுறியே, ரோஸ் டே என்ன பண்ண? ரோஸ் போய் இது போட்டோ இருந்தது சென்ட் பண்ணி விட்டேன் ரோஸ் டேன்னு. இது வரையும் லவர்ஸ் டேவை நான் ஒரு நாள் கூட கொண்டாடினது இல்லடா. சொல்லு, அதான் சொல்லு. மண்டே இன்னைக்கு சண்டேடா. சண்டேடா. ஒரு நாளைக்கு ஒரு டீ கூட வாங்கி தர முடியாதுடா உங்களால. என்ன புடங்கத்துக்குடா வேலைக்கு பாருங்க. அப்போ மோர் மார்க்கெட் பழங்க முடியும். கம்ப்ளைண்ட் பண்ணலாம், சூப்பர் மார்க்கெட் போலாம். ஆமா மச்சான், அங்க போனா எனக்கு எதுவும் பார்க்க மாட்டேன். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே லைனா இருக்கும்ல. என்னடா பவர் பேம்பர்ஸ் செங்கல் மாதிரி வச்சிருக்கீங்க? என்னடா பண்ணுறீங்க? வீடா பேக்ல பேக் கூட உன்னே மாதிரியே இருக்குதுடா. ஒரு பர்சன்னா என்ன தெரியுமா, ஒரு 10,000 ரூபாய், ஒரு 20,000 ரூபாய், இல்லைன்னா ஒரு 10, அட்லீஸ்ட் ஒரு 510 ரூபாவோட. 500 ரூபாய் எமர்ஜென்சிக்கு அது போதும்டா. இது என்ன மூஞ்சி, இது ஒரு மூஞ்சின்னு இல்ல பர்ஸ்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டோ, அட்லீஸ்ட் ஒரு அம்மா அப்பா போட்டோ. இங்க பாரு, இது ஒரு மூஞ்சி. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. பர்ஸ் நீ வாங்கினே இல்ல எங்கதான் எத்தனை வந்தியா? ரூம் போய் அதெல்லாம் காலேஜ் படிக்கும் போது வாங்கந்துறாது. ஃபாசில் இல்ல இது கணக்குன்னு வாங்கினியா இல்ல கொன்னைக்குன்னு வாங்கினியா? நான் கூட இருக்க முடியாம போயிடுச்சு, ஏதாச்சும் இருக்கட்டுமேன்னு சொல்லியிருப்பான், அவனு வச்சிருப்பான். இந்த மாதிரி உன் ஆள் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் வந்து என்கிட்ட ஸ்போர்ட்னு இருக்கக்கூடாதுங்க. தொப்பி நல்லா இருக்குதுடா, சைடுல போட்டா இல்ல கீழே போடணும். நல்லா ஐஸ் விக்கிற மாதிரி இருக்கடா. ஐஸ் விக்கிற மாதிரி இருக்கா? இதுக்கு முன்னாடி குலி பேசினா இருக்கேன்னா குலி பேசி பார்த்தோன்னே பயந்துன்னு போட்டானுங்க வானான்ட்டு. எங்கப்பா போயிட்டு இருக்க? A few inches later. சொல்லுங்க. இப்போ நாங்க குமரன் பேக்கரிக்கு வந்திருக்கோம். ஜூஸ் குடிச்சிட்டு அதுலேயே இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி பழம்லாம் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படின்னு இது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக. அதான் உங்க அப்பா செல்வத்தை கூப்பிடுறேன், உக்காந்து 2 பேரும் உக்காந்து ஜோடியா அடிங்க, சரியா போயிடும். எங்கள் அப்பா செல்வத்தை என்ன கூப்பிடுறேன், இது கட் பண்ணி விட்டுறேன். என்னடா சாப்பிட்ற? ஒரு பீரு, லெமன் பக்காடி 1, லெமன் பக்காடி 1, எனக்கு வந்து ஸ்வீட் பீர் 1. உங்க அப்பா வச்சிருப்பார்ல, நூத்திட்டு வந்துரு. அது 120 ரூபா பாட்டிலுடா. எங்க தூங்குறது? நீ நைட்ல பண்றல பாதி எத்து நீ வச்சுட்டு அதுக்கு பதிலா அவருக்கு தண்ணி ஊத்தி வச்சுட்டு அவரு போதாவலன்னு போதான மாதிரி கத்தினுக்கிறாரு. வருது பாத்தியா? நேத்து லைட் போன் பண்ணப்ப என்ன கத்திட்டு இருந்தாரு உங்க அப்பா? இத்தனை நாள் அவனுக்கு ஐடியா இருந்துச்சு இல்லையா? நல்ல ஐடியா நீ கொடுத்துருக்க இன்னைக்கு. சந்தோஷம், ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோ. சாப்பிட்டு பத்துனுக்கிறாரா? சத்தியமா சொல்லுங்க, அவன் பத்துனுக்கிறான். இதெல்லாம் கட் பண்ணலாம் உள்ள வெட்டிடுவேன். இது அப்படியே போடு. செல்வம் பார்த்துட்டு வாடா இங்க கூப்பிட்டு குனி வச்சு குத்தணும். கொத்தனா என்ன 2 குத்து போறான், பாத்தலாம் விட்டு. சேர்றா டேய், இந்த வீடியோ கட் பண்ணி அவங்க அப்பாக்கு எதுவும் போய் போட்டு காட்டுறேன் உட்காந்து. இந்தாப்ல சொந்தக்காரலாம் சொல்லி போன் நம்பர் வர சொல்லிடு. இன்னைக்கு ஒரு பிளட் போர்டு உள்ள போகுது வீட்டுல நமக்கு. A few inches later. ரைட்டு கேட்டான். அப்ப அது மட்டும் சொல்லுங்க, தனியே வாங்குற மாதிரி நின்று என்ன வேணும்னு கேட்டா வாங்கி தர போறீங்களா? இல்ல வாங்கி தர வாங்கி தர முடியாது, கடையில வாங்கி தரலாம். உங்க பத்தி தெரியும்டா, என்னடா கஞ்சா பேசினாருங்கடா. ஏன்டா அப்படி இருக்கீங்க? நான் ஹோம் சயின்ஸ் இன்ஜினியரா, நீ நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா, கேட்டா மேனேஜர்னு என்ன சொல்றதுன்னு தெரியலடா. என்ன பண்றீங்க? ஒரு 100 ரூபாய்க்கு சிக்கன் பாக்ஸ் வந்தாங்க. உனக்கு என்ன வேணும்? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குடா. அவதான் நல்லா இல்லைன்றான். ரோஸ்ட் டேஸ்ட் இருக்கா? என்ன பப் சைஸ் என்ன? வந்துக்கிட்டு பெரிய இடம் ரீசெண்டாக நடந்துக்கா. இது வந்து சிக்கன் பப்ஸு. நான் ஏதோ சிக்கன் சின்ன உள்ளே இருக்கும் பார்த்தேன். சிக்கன் பப்ஸ் பெருசாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சாப்பிட்லாம். சார் இது என்ன சார்?
ஸ்வீட் சமோசா புது ரெசிபி நல்லா இருக்கு வேணுமா? சாப்பிடுங்க சார். சூடாக ரெடி. சூடா இருக்கா? மைக்ரோவில் பைட் பண்ண சொன்னேன். என்னடா அவ்வளோ சூடாக இருக்குது? கொதிக்கிறா. நான் கீழே தூக்கிறேன் நான். அவ்வளோ சூடாலாம் இல்லடா. கொதிக்குதா? என்னடா இவ்வளோ பல்ப் வாங்கிக்கிறீங்க? என்னப்பா அதான் ஒவ்வொரு டைம்ல இப்படி தானே பேசுவோம். அதுதான் லவ் பண்ணாதரான்ற. ஆமா கேக்குறீங்க எந்தனா லவ்வாது போய் நிக்குது. அந்த பையன் ஏன் ஆஃப் பண்ற வீடியோ? ஒரு பொண்ணு கிட்ட பேசுறேன், அது உங்க ஆளுங்க. சரி அது ஓகே. ஓகே இன்னொருத்தி கிட்ட பேசுறியே, அவ பேரு அது யாரு? அது நான் பேசலையே, வேற யாரு? அவ பேசுறாளா? அது தெரியாது எனக்கு. கொடுக்குறே பொண்ணு நல்லவளா கெட்டவளா நம்பி யாருன்னு ஏறி போன பாரு. இப்ப ஏன் என்கிட்ட வர? நீ பண்ணல, நான் ஒண்ணும் பண்ணல. ஓகே ஓகே சரி. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவுல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி டே, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. வேற எல்லா டாபிக் பார்த்து பரவாயில்ல. நேத்துல இருந்து என்னவோ கர்மம் டேன்னு ஆரம்பிச்சேன். என்னடா அது? என்ன டேடா? என்னவோடா? ரோஸ் டே. என்ன பண்ண? ரோஸ் போய் இது போட்டோ இருந்தது சென்ட் பண்ணி விட்டேன். ரோஸ் டேன்னு. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? யப்பா எவ்வளவு எஃபோர்ட் போடுறான். நீ என்னடா பண்ண? எப்படா கூட இருக்குறானுங்க கூடலாம்? அவன் சொல்றது கேலாம். என்னதுடா அது? பெடிக்யூர்ன்றாளுங்க மெடிக்யூர்ன்றாளுங்க. மாசத்துக்கு அவளுங்களுக்கே 30,000 ரூபாய் வைக்க வேண்டியது இருக்குது. இவரு என்னன்னா ரோஸை போன்ல சென்ட் பண்ணி எப்படா சந்தோஷம் இல்ல லவ்ன்றது வந்து எப்படி தெரியுமா? லவர்ஸ் டேன்னு ஒன்று வந்துச்சுன்னா லவர்ஸ் டே மொத்தம் எத்தனை இது இருக்கு? அது நீ தான்டா சொல்லணும். இது வரையும் லவர்ஸ் டேவை நான் ஒரு நாள் கூட கொண்டாடினது இல்லடா. நக்கு அது நான் தான் சொல்லணுமா? லவர்ஸ் டேனா என்ன? இப்போ பாக்குறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. லவர்ஸ் டே வந்து நெட்ல போட்டு பாக்குறான் அந்த அடியே. நீ சொல்லு. சரி இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு என்ன டே சொல்லு. அதான் சொல்லு. மண்டே. இன்னைக்கு சண்டேடா. இன்னைக்கு சண்டேடா. பைத்தியக்கார பைலட் அந்த நான் மாட்டிட்டு படுறப்பா. ஏன்டா சட்டாயிடா இன்னைக்கு? அது இன்னைக்கு என்ன டேன்னு கூட தெரியாது கேக்குறேடா என்னவா? பிப்ரவரி மாசம்டா. நேத்து ஒரு கர்மமா, இன்னைக்கு ஒரு கர்மமா, 14ஆம் தேதி வரையும் ஒரு கர்மம் இருக்குதான். கேப் எங்க இருக்கு இப்போ? ரைட் ஆளவுறோம். இன்னைக்கு ரோஸ் டே. சரி ரோஸ் அமிச்சிட்டேன். நாளைக்கு என்ன டே கேட்டு சொல்றேன். சரி இருடா நெட்ல போடுறேன். என்ன டே மச்சான் நாளைக்கு? நாளைக்கு என்ன டே மச்சான்? டெடி டே இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. டெடி டே. நாளைக்கு என்ன பண்ணுவோம் இப்போ? டெடி டேக்கா? டெடி பொம்மை அனுப்புவோம். டெடி பொம்மை வாங்கிட்டு கொடுத்துட்டு வருவேன். A few inches later. இப்ப ஏதோ புதுசா ஒரு பேர் வருது. என்ன மச்சான்? இப்போ பூக்கி போச்சு. நீ தான்டா சொல்லணும். நீ தான் சொல்லணும். அதான் வந்து தெரியும். இப்போ உனக்கு தெரியும். ஆனா நீ தெரியாத மாதிரி போச்சு. இப்ப நான் என்னடா, நான் சிங்கிள்ரா. நீ சிங்கிளா இருக்குது? எவ்வளவு வேற யாரு நீ சிங்கிளா இருப்ப? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இருந்துக்கிறேன் பரவாயில்ல, எனக்கு தேவையில்ல. உன்ன மாதிரி இருக்கிறதுக்கு நான் இப்படி இருந்துக்கிறேன். சிங்கிளா உன்ன மாதிரி 4 மேய்க்கிறத விட நான் என்ன மேய்ச்சிக்கிறேன். அது எனக்கு நல்லா இருக்குது. பரவாயில்ல விட்டுரு. நான் சொன்ன மறக்கா சொல்லு பாப்போம். மாமா கோவம் வந்துருச்சு. என்ன சொன்ன? ஏய் நீ வராது. இந்த டாபிக் நீ வராதடா. ஒன்னு நீ மேய்ச்சிக்கிறியா? ஒன்ன வச்சு நாங்க தானே மேய்க்கிறோம். சரி அவங்க கூட பரவாயில்லடா. அவங்க கூட பரவாயில்ல. ஒரே ஒரு போனோட புரிஞ்சு போதும் அவங்க கதை. ஆனா நீ இருக்கியே, நீ என்ன வச்சு மேய்க்கிறதுக்கு நீ என்ன பண்ண? நீ இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணு. ஏய் நான் ஒரு டீ டோட்டலர். ஃபர்ஸ்ட் நான் ஒரு டீ டோட்டலர். நான் பேசிக்கலி ஐ அம் குட் பாய். ஓகேவா? டீ குடிக்காத நாய். நீ டெய்லி டீ எல்லாம் உயிர் வாழ மாட்டே நாய். சாப்பாடு சாப்பிடுறியா இல்லையோ? ஃபர்ஸ்ட் டீ. ஏய் நான் ஒழுக்கமான பையன்டா. அதுவும் பாய்கால குடிச்சாதான் டீ குடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்ற வேற. ஏய் அதெல்லாம் அது கூட இல்லாத அந்த குடியாத்திலேயே ஒரு 4-5 கடை இருக்கு மச்சான். இங்க போலாம் மச்சான் டீ கடைக்கு, அங்க போலாம் மச்சான் டீ கடைக்கு. ஒரு டீ கடை மூடக்கூடாது. அடுத்த கடைக்கு கிளம்புறது. சரி டீ விட்றா. டீ நீங்க கூட தான் குடிக்கிறீங்க, அது விட்டுரு. சரக்கு அடிக்கிறா இல்ல பேசி குட் பைடா. இல்ல என்ன மேய்க்கிறது கஷ்டம். ஏன்டா ஒரு நாளைக்கு ஒரு டீ கூட வாங்கி தர முடியாது அவங்களால. என்ன புடங்கத்துக்கிட்ட வேலைக்கு பாருங்க. அப்போ இது வரையும் சரக்குன்னா என்னன்னு தெரியாது. சரி இப்பதான்டா சொல்லு இந்த லெமன் பக்கடே அது தின்னு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.